ஆஹா, என்னாச்சு என்னுடைய செல்லத்துக்கு? கிளி 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 குலு 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 லக 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 லக. மோட்டி அங்கிள் என்ன கிச்சு கிச்சு பண்ணாதீங்க. நேத்துல இருந்து இவனுக்கு உடம்பே சரியில்லை. டாக்டர் கிட்ட காமிச்சிக்க ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? மருந்து கொடுத்துட்டேன். டாக்டர் சொன்னாரு நாளைக்கு இவனோட உடம்பு குணமாயிடும்னு. ஸ்கூலுக்கு கூட போகலான்னு சொன்னாரு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் இது வரைக்கும் ஹோம்வொர்க்கே செய்யல. ஆனா ஹோம்வொர்க் கிடைக்குதுமா? பெரிய ஹோம்வொர்க் நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிடறோம். வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, துவைக்கிறதெல்லாம் பத்துலு செய்வான். வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வரதுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா அந்த ஹோம்வொர்க் இல்ல, ஸ்கூல்ல கொடுக்கிற ஹோம்வொர்க். அட நான் ஹோம்வொர்க் உனக்கு இத நினைச்சிட்டேன். ஒண்ணும் பரவாயில்ல, அதெல்லாம் நானே செஞ்சு கொடுத்துறேன். என்னோட ஹோம்வொர்க் மோட்டு மாமா செய்யறாரு. மோட்டோவுக்கு ஒரு சின்ன கணக்க கூட சரியா போட தெரியாது. அவன் எப்படி உன்னுடைய ஹோம்வொர்க்க செய்ய முடியும்? அப்படி சொல்லாதீங்க. என் மோட்டு மாமாக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் என் ஹோம்வொர்க்க செய்ய போறாரு இல்லையா மாமா? கண்டிப்பா குட்டி பையா, இது என்னுடைய மான பிரச்சனை. நானே உன் ஹோம்வொர்க்க போட்டு காட்டுறேன். இந்தாங்க இவனோட நோட் புக். இதுல மேக்ஸ் ஹோம்வொர்க் இருக்கு. ஆஹா, இந்த கணக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எவன் தான் இந்த கணக்கை கண்டுபிடிச்சானோ அவனெல்லாம் நிக்க வச்சு கேஸ் அடுப்புல உட்கார வைக்கணும். ஆஹா, கணக்கு தான் வரலன்னா பேசுறதையும் உளறேனே. 2க்கு அப்புறம் 2 + 3 2 3 4 இல்லையா கணக்கு ஓட்டுக்குது. சரி 3 × 2 2 × 2 ஒண்ணுமே வர மாட்டேங்குது. 3ல 4 போச்சுன்னா 3ல 4 போகாதோ? அப்ப வேற எது போகும்? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என் மண்டையை நடிச்சிட்டு போல இருக்கு. இவன் தொந்தரவு தாங்கலையே. மனுஷன நிம்மதியா கணக்கு போட விடுறான். ஏன்டா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? கணக்கோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதவன் கணக்க போட்டு கிழிக்க போறானா? மேக்ஸோட ஸ்பெல்லிங் கூட உனக்கு சொல்ல தெரியுமா? வந்துட்டாரு பெரிய கணக்கு வாத்தியாரு. என்கிட்ட கூட ஒரு நிமிஷத்துல போட்டு காட்டுறான். அசால்ட்டு. அப்பமானும் ஆஹா, கணக்கு போட தெரியாதுன்னு அபாக்காவது கபாக்காவது. ஒரு மாம்பழத்தோட விலை 2 ரூபாய். சரிதான். கணக்கு இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா ராம் 7 மாம்பழம் கடைக்காரர்கிட்ட வாங்கி இருக்கான். அப்படின்னா அவன் கடைக்காரருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பான்? எவ்வளவு கொடுத்தான்னு தெரியலையே. எதுக்காக சத்தம் போட்டு எனக்கு தலைவலிய வர வைக்கிற? மரியாதையா என்ன கணக்கு பண்ண விடு. எனக்கு தலைவலியே வந்துரும் போல இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே மிரட்டி பாப்ப? என்னது இவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசுற? நான் வாங்கிக்க. பூசணிக்கா மாட்டையா, அந்த குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனுடைய வீட்டு கணக்கை நான் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு கணக்கே வர மாட்டேங்குது. அந்த ராமு 7 மாம்பழத்தை வாங்கி இருக்கான். கணக்காரங்கிட்ட எவ்வளவு கொடுத்தானு எனக்கு கணக்கு பண்ண தெரியல. விட்டா அவன் மாங்கொட்டைக்கு என்ன விலைன்னு கேட்பான் போல இருக்கு. மாம்பழத்துக்கு ஒரு விலை, மாங்கொட்டைக்கு ஒரு விலை. என்னால கணக்கு பண்ண முடியலடா. சீக்கிரம் அந்த கணக்கு போடுறதுக்கு எனக்கு நீதான் ஏதாவது உதவி பண்ணணும். என்ன மாய மந்திரம் பண்ணுவியே தெரியாது. என்னை எப்படியாவது கணக்கு பண்ண விடு. மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, தேவையில்லாம நீ கவலைப்படாத. இத போட்டுக்க. உன்னை எந்த சத்தமும் டிஸ்டர்ப் பண்ணாது. இனிமே வெளியில இருந்து வர எந்த சத்தமும் உன்னை தொந்தரவு பண்ணாது. ஒதுக்குப்புறத்துல ஒரு பழைய ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து நிம்மதியா கணக்க போட்டு முடி. அங்க ரொம்ப அமைதியா இருக்கும். சரிடா பூசணிக்கா மண்டையா, இப்ப எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. நான் நிம்மதியான இடத்துல உட்காந்து கணக்கு பண்ணிக்கிறேன். கணக்கு பண்ண யாரு கிடைப்பாங்கன்னு தான் தெரியல. இல்ல கணக்கு போட்டுக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு பேனாவை எடுத்து நான் கணக்க போட்டு அது ரிசர்ச்சுக்கான பேனா. அது வெடிச்சிரும். சொல்றதுக்கால அங்கேயே வச்சிரு.
ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாம் டும் டையா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆமா இதுல ஒண்ணு போனா கூட ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. கணக்கு நல்லா வரும். அதே போட்டோ அதெல்லாம் திருப்பி அங்கே வச்சிடறா, இல்லனா வெடிச்சுடட்டா. ஒரு மாம்பழத்தை 2 ரூபா கொடுத்து வாங்கி இருக்கான்னா 7 மாம்பழம் அந்த ராமு கடைக்காரங்கிட்ட வாங்கினான். எதுக்கு 7 வாங்கினான்னு தெரியலையா. சரி 1 2 ரூபான்னா 2 3 ரூபாவா இல்லையே, 4ன்னா அப்ப 3 வந்து 7 ரூபாய் இல்லையே. அப்ப உதைக்குது ஏதோ ஒண்ணு இடிக்குது. 7 ரூபா வராது. அப்போ 6 ரூபாய் வருமா? ஆமா 6 ரூபாய். அப்போ 6 ரூபாய்னா 6 ரூபாய்க்கு எத்தனை மாம்பழம் வாங்கினான்? எவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த ஸ்கூலை இடிக்க முடியுமோ இடிச்சு தள்ளுங்க. இந்த இடத்துல புது ஸ்கூல் கட்ட போறோம். ஓகே சார். ஒரு மாம்பழத்தை 2 ரூபா கொடுத்து வாங்கி இருக்கான்னா 7 மாம்பழம் 7 × 2 இன்ட்டு போடணுமா இல்ல பிளஸ் போடணுமா எப்படின்னே தெரியலையே. சரி ஏதோ ஒண்ணு போட்டு பார்ப்போம். இப்ப நாம கூட்டணுமா இல்ல வகுக்கணுமா இல்லன்னா பெருக்கணுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. இருக்கிற நிலைமையில எனக்கு கழித்தல் தான் ஞாபகம் வருது. பெருக்கிறதா கூட்டுறதா கழிக்கிறதா? 7 மாம்பழம் 1 மாம்பழம் 2 ரூபான்னா ஏன்னா இப்படி என்ன படுத்துறீங்க? ஒரு மாம்பழம் 2 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் பரதேசி பையன். ஏன் இப்படி வாங்கினான்னு தெரியலையே. அரே அரே ஹலோ சார், அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் வாங்கின மாம்பழத்துக்கு என்ன தனியா புலம்புற அளவுக்கு கொண்டாந்து விட்டானே. அரே சார், இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தி இருக்காரு. இல்லனா நீங்க மேல் லோகம் போயிருப்பீங்க. கொஞ்சம் உங்களை சுத்தி நல்லா பாருங்க. எங்கடா இங்க இருந்த ஸ்கூல காணோம். காப்பாத்துங்க. டேய் டீ கடை மண்டையா, எந்த விதமான தொந்தரவும் என்ன பண்ணக்கூடாது. நான் வீட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா சமோசா சுட்டு அப்புறமா எனக்கு கொடு. அட உன் விருப்பப்படி செய்ப்பா. ஆனா சமோசா மட்டும் கேட்காத. பழைய கடனை செட்டில் பண்ணாத வரைக்கும் ஒரு சமோசா கூட நான் கொடுக்க மாட்டேன். இவன் கிடக்கிறான் மண்டைய. மாம்பழத்துக்கு பதிலா சமோசா வச்சு கணக்கு பண்ணா ஐயோ கணக்கு வழக்கே தெரியாம உள்ள போகுமே. அப்புறம் எப்படி கணக்கு பண்றது? மண்ட காயுது. சூடா சமோசாவை பார்க்கும்போது மனசு கணக்கு எங்க பண்ணுது. இந்த கணக்கு வந்து இந்த சமோசா வாசனை என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டு கணக்க நான் எப்படிதான் போட்டு முடிக்க போறேன்னு தெரியல. டேய் மண்டையா, ஒரே ஒரு சமோசா ஒரு டீயும் போடுறா. சூடா இருக்கு. கோட்ல உட்கார்ந்து போய் கணக்கு போடு. அதுதான் உனக்கு ஏத்த இடம். அங்க உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூடா டீ கடை மண்டையா. இந்த மாதிரி உருப்படியான ஐடியா சொல்றதுக்கு எனக்கு ஒன்ன தவிர வேற எந்த நண்பனும் கிடையாது. மோட்டு முதல்ல அந்த சமோசாவை கொடுத்துரு. மரியாதையா சமோசாவை கொடுத்துரு. அடா வீணா போனவனே, காசே கொடுக்காம இப்படி சமோசாவை ஆட்டையை போட்டு பாரு. மோட்டு மரியாதையா நில்லு. எல்லாம் பண்ண ஒன்றுலன்னு பண்ணிடுவேன். ஏய் உன் மண்டையை உடைக்காம விட மாட்டேன். இந்த இடம் தான் ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க உட்கார்ந்து வீட்டு கணக்க முடிச்சு காட்டுறேன். சத்தம் போடாம மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நான் வீட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன தொந்தரவு பண்ண கூடாது. இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போங்க. வீட்டு கணக்கு போறதுக்கு எனக்கு ஒரு அமைதியான இடம் கிடைக்கலடா. இதை முடிக்கலடா இது எனக்கு மான பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு உன் வேன்ல உட்காந்து வீட்டு கணக்கு போட அனுமதி கொடுறா. நான் அமைதியா உட்காந்து போட்டுக்கிறேன். என்ன ஓகேவா? யார் என்கிட்ட எப்போ வந்து உதவி கேட்டாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு தயங்காம உடனே உதவி செய்வேன்.
பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக். குட்டசாமி, இந்த கணக்கு போட நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் வாழ்க்கையில உன்னை எப்பவுமே நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன். என்ன ஓகேவா? ஓகே ஓகே, சீக்கிரமா மோட்டுவை கூட்டிட்டு போய் நம்ம வேன்ல உட்கார வைங்க. அவர் கணக்கு போடட்டும். வாங்க வாங்க. இன்னைக்கு என்னோட எதிர்க்கு நான் முடிவு கட்ட போறேன். இனிமே என்ன யாரும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? என்னால வீட்டு கணக்க போட முடியல. எங்க போனாலும் ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. காட்டுல உட்கார்ந்தா கூட நிம்மதியா கிடைக்கல. மோட்டோ, இப்பதான் அந்த டீ கடைக்கார அண்ணத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு சமோசாவோட விலை வந்து 2 ரூபாய் ஆயி போச்சான். நான் இது வரைக்கும் 7 சமோசா இவர்கிட்ட வாங்கியிருக்கேன். அப்படின்னா நான் எவ்வளவு காசு பே பண்ண சொல்லு? டேய் மண்டையா, 14 ரூபாய் நீ அவருக்கு கொடுக்கணும்டா. ஆஹா, இதுதான் அவருடைய மாம்பழ கணக்கும். ஒரு மாம்பழம் 2 ரூபாய், 7 மாம்பழம் 14 ரூபாய். நான் சமோசாவோட தான் தெளிவாயிட்டேன். இந்த வீட்டு கணக்க சீக்கிரமா முடிச்சிருவோம் பத்துலோ. ரொம்ப நன்றி, வருஷமா போயிட்டு வரேன். பாய் ஜெய், குட் பை. ஓடுறானே இந்த குண்டு பையன், இவனுக்கு சமோசாவை விட்டா இந்த உலகத்துல வேற எதுவுமே தெரியாது. டேய் குட்டி பையா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலையா? நான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மாமா, இது என்னோட ஃப்ரெண்ட் விக்கி. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க இதை இங்க வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ்? அம்மாவும் வீட்ல இல்ல வெளிய போயிருக்காங்க, இல்லனா அவங்க கிட்ட இத கொடுத்திருப்பேன். கவலைப்படாத, உன்னுடைய செல்லம் என்னுடைய செல்லம். நான் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடு. வாங்கடா வாங்கடா செல்லம், எப்படி இருக்கீங்க? பாய் மாமா. பாய். பத்துலு, இந்த எலி எதெல்லாம் விரும்பி சாப்பிடும்? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னால நான் என்ன எலி பண்ணையா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு எலி கண்டிப்பா சமோசா சாப்பிடும்னு நினைக்கிறேன். வா, நம்ம மண்டைய கடைக்கு போய் சமோசா வாங்கி கொடுக்கலாம். எலி சமோசா சாப்பிடுமா சாப்பிடாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். பூனை கண்டிப்பா எலிய சாப்பிட்டுரும். ஜாக்கிரதை. பூனை தாண்டவராயா? பாக்ஸர் அண்ணாத்த, நீங்க உங்க பூனைய கூட்டிட்டு போயிடுங்க, இல்லனா அது எங்க எலிய காலி பண்ணிடும். அட, பூனை கிட்ட இருந்து எலியை எவ்வளவு நாளைக்கு காப்பாத்துவீங்க? என்னோட கிட்டி ரொம்ப ஷார்ப்பு. ஒரு நாளைக்கு உங்க எலிய பிடிச்சி ஒரே முழுங்கா முழுங்கிடும். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பத்துலு, அவன் கிடக்குறான். நீ வா, நம்ம மண்டைய கடைக்கு போய் சூடா டீ சாப்பிட்டு சமோசா சாப்பிட்டு வரலாம். போலாம் போலாம். இத பார், மரியாதையா சொல்றேன், எலியை ஒண்ணும் பண்ண கூடாது. மீறி ஏதாவது பண்ண அப்புறம் நடக்கிறத வேற. என்ன அந்த தடி தாண்டவரா என்கிட்ட இருக்கிற தைரியத்துல என் எலியை சாப்பிட வரியா? உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா இங்க? ஏய், என் பூனைய என்னடா பண்ண சொல்லு. அது ஒண்ணு இல்ல, உங்க பூனைய பத்தி பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். ஜோக் அடிக்கிறியா? எனக்கும் ஜோக்குனா ரொம்ப பிடிக்கும். இப்ப நானும் ஒரு ஜோக் அடிக்கட்டுமா? என்னடா என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? பத்துலு, ஃபாலோ மீ. நான் வந்துகிட்டு இருக்கேன். வெரி குட், அப்படிதான் வரணும். இந்த பாழா போன பூனை நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க. மோட்டோ, ஏதாவது செய் மோட்டோ. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? அது ஏதாவது சொல்லு. ஐடியா.
வந்துரு மோட்டு. பூனை பாய் பாய். அங்க பாரு, அந்த பூனை அடுத்த வண்டியில வருது. ஓ இங்க இருந்து மரியாதையா போ. ஏய் இங்க பாரு பூனை, நீ மட்டும் இந்த பக்கம் தாவி வந்தா உன் கதை கந்தலாயிடும். அப்படியே ஓடி போயிடு. கேர்ஃபுல். ஏய் மிஸ் பண்ணிராத மோட்டு. இந்தா எப்படி போடு. போடு. இந்தா. எப்படி போடு. அப்படி போடு. அப்படி போடு. போடு. இப்படி போடு. ஜஜக். லஞ்சக். 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 இந்த பரவாயில்ல. அடே மோட்டு அங்க போட்டுடா. ஆஹா. ஏய் போல குட்டி போயிட்டு வா போயிட்டு வா. ஆஹா சிங்கம் சார், இந்த எலிய அந்த பூனை கிட்ட இருந்து காப்பாத்துங்க. தயவு செஞ்சு பூனையை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ளுங்க. அட மோட்டு, இந்த பூனை கொட்டி அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் சட்டத்துல இடமே கிடையாது. வேணும்னா நான் உங்களை பூனை கிட்ட இருந்து காப்பாத்துறேன். சீக்கிரம் வந்து என் வண்டியில ஏறுங்க, போலாம். ரைட். அம்மா சிங்கம் சார், நாங்க சொன்ன அந்த பூனை இதுதான் சார். இதுதான் எங்க போனாலும் எங்களை வழி மறிச்சு தொல்லை பண்ணுது. இதோ உங்க கண்ணால நீங்களே பாருங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பூனை குட்டிக்கு நான் ஒரு விஷயத்தை கத்து கொடுக்க போறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? ஓய் இவர் என்ன பண்றாரு? இந்த பூனை ரொம்ப கொடூரமா அடிக்குது. சிங்கம் சார், இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமா ஓடி போங்க. அங்க பாருங்க, அது எப்படி போஸ் கொடுத்து நிக்குது. சீக்கிரம் ஓடுங்க. என்ன மோட்டோ இதெல்லாம் போட்டுட்டு வருது? அம்மா அட பாவிங்களா, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. அம்மா எப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. எங்க எல்லாரும் அந்த பூனை கிட்ட எடுத்து காப்பாத்து. அந்த குட்டி பையன் இந்த எலியை எங்க கிட்ட பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போனோம். ஆனா அந்த பூனை இந்த எலியை சாப்பிடறதுக்கு எங்களை துரத்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். காஜா காஜா, இந்த பூனைகளை விரட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதை கூட நானே சொல்றேன். வா வா வா, தைரியம் இருந்தா உண்மையான ஆம்பளை பூனையா இருந்தா இப்ப வந்து நில்லு. நானும் சொல்றேன், பக்கத்துல வந்து பாருடா. என்னடா ஓடி வரான்? ஏய் அலர்ட்டா இரு, விளையாட்டா இருக்காத. சொன்னா கேளு, வேண்டாம் நின்னுடு. தயவு செஞ்சு எங்களை இப்படி பறக்க விடாத. என்னால முடியல. ஏய் டாகிங்களோட பேரை ஏன் கெடுக்கிற? நில்லு, ஓடாத. நீ பூனைக்கு பயந்து ஓடக்கூடாது. இதெல்லாம் ஒரு குழப்பு. காஜா காஜா, ஏன் டாக நீங்க 2 பேரை இழுத்துட்டு வரீங்களா, இல்ல உங்க 2 பேரை ஏன் டாக் இழுத்துட்டு வருதா? அம்மா அம்மா அம்மா, ஐயா என் இடுப்பு எலும்பு உடைஞ்சிருச்சு. கசிட்டே ராம், உங்க டாக்கி எங்க 2 பேரையும் ஏச்சி தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? காஜா காஜா, அப்படி போடுங்க. என் டாக் அந்த பூனையை புரட்டி எடுத்துச்சு போல இருக்க. எப்ப சந்தோஷமா? இது ரொம்ப டேலண்டான ஒரு டாக். பூனைங்களை அடிச்சு நொறுக்கிறதுல இதுக்கும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா பாருங்களேன். இப்ப நீங்க 2 பேரும் என் டாக்குக்கு பார்ட்டி கொடுக்கணும். அப்படியே எனக்கு கொடுக்கணும். ஓகே? உன்னுடைய டாக் எங்களை அங்கேயும் எங்கேயும் இழுத்து நாசம் பண்ணிடுச்சு. இந்த லெவல்ல உனக்கு விருது கேக்குதா? இரு, மருந்து போடுற அளவுக்கு பண்றேன். 2
இப்ப அந்த பூனையால இந்த எலிய பிடிக்கவே முடியாது. அந்த குட்டி பையன் ஸ்கூலை விட்டு வர வரைக்கும் நாம இப்படி கார்லயே சுத்திக்கிட்டு இருக்கலாம் மோட்டு. அந்த பூனை அப்பதான் நம்மள ஃபாலோ பண்ணவே முடியாது. எப்படி? அந்த பூனை கத்துற மாதிரியே சத்தம் கேக்குதா? பத்துல உனக்கு கேக்குதா? எல்லாம் உன்னோட மன பிராந்தி மோட்டோ. எனக்கு அப்படி எதுவும் சத்தம் கேட்கல. அட ஆமா, அந்த பூனையோட சத்தம் கேக்குது. இந்த அதிசயம் எப்படி நடந்தது மோட்டோ? அம்மா, இது பூனையா இல்ல குட்டி புலியா மோட்டோ? அம்மா, மோட்டோ அங்க பாரு வட்டம் போடுது. பொதுவா ஒருத்தருக்கு கட்ட கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ரவுண்டு போடுது. எப்படியாவது ஏதாவது பண்ணி காப்பாத்து. நீ ஏதாவது செய் மோட்டோ, இல்லனா அது கிளாஸ உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துற போது. சீக்கிரம் உனக்கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது மந்திரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. செல்லம், தயவு செஞ்சு சீக்கிரமா என்கிட்ட வந்துரு. அந்த பூனை உன் பின்னாடி வந்தாலும் வந்துரும். ஒன்னு சாப்பிட்டு சீக்கிரமா எங்க கிட்ட வந்துரு செல்லம். மிக்கி, நான் உன்னை விடலன்னா அப்ப நீ என்ன செய்வ? பை தி வே, எனக்கு ரொம்பவே பசிக்குது. சீக்கிரமா சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உன்னை விடலன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? பாத்தியா பாத்துலாம், அதுக்கு இருக்கிற தைரியம் கூட நம்ம ரெண்டு பேருக்கு இல்லாம போச்சு. இனிமே அந்த பூனை தூக்கத்துல கூட நம்ம ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாது மோட்டோ. பூனை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஆனா பூனைய வளர்க்குற நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆவேன். ஏண்டா என் பூனைய இப்படியா பண்றீங்க? உங்களை என்ன பண்றேன் பாருங்க. ஏய் நில்லுங்க. அகலமா வந்தவனா முடிஞ்ச ஓட்டல புடிச்சு பாருடா. நீ ஒரு பாத்தரா. ஏய் என்ன மாதிரி மாவீரலாம் உன்ன மாதிரி ஆளுகிட்ட அடி வாங்குறது அசிங்கம்டா.